சோம்பேறி மட்டன் குழம்பு செம்ம டேஸ்டியாக வெறும் 15 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி, தோசை, ரைஸ்க்குன்னு எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக தேங்காய், கசகசா, சோம்பு இது 3த்தையும் சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது ஊற வச்சாலும் ஓகே, இல்லை ஊற வைக்காமல் டேரெக்டாகவும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ நான் டேரெக்டாக தான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிதமான தீயில நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மட்டன் பேஸ்ட் ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வைங்க. மசாலாலாம் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா மசாலா ஒட்டி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். நான் ஒரு 8 விசில் விட்டுருக்கேங்க. அப்போ தான் எனக்கு மட்டன் சாஃப்டாகி வரும். இப்போது விசில் இறங்கின பிறகு பாருங்கள், நல்லா குழம்பு வெந்து வந்து சூப்பராகிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க.